மக்களை, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரோப்ளாக்ஸ் கேம் எபிசோட் 6 இங்கே கூட தெரியாம பாருங்க. இந்த கேம் செம்மையான கேம் தான், நல்லா இருக்கும். இந்த கார் ஓட்டிட்டு போகும்போது ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் வரும். ஆமாம், ஆப்ஸ்டிகல்ஸ் வரும். ஆப்ஸ்டிகல்ஸ் நம்ம தாண்டி போகணும். பாருங்க, ஒரு ப்ரோ டிரைவர். யார் இவனோ படித்தா இல்லை, ஒரு லாஜிக்கே அது விஷயம் இருக்குமா? இங்கே இறங்கணும், நம்மளை பற்றி இது சாங்க யானி இருக்கிறது பாலைவனம். இங்கே மட்டும் நாமளா இருக்கேன், இங்கே மட்டும் நாம இங்கே வெயில் இருக்குடா. வெயில் இந்த கேம் இல்லை, வெயிலுடா. செத்துறேன் அப்படியே. இதுதான் கைஸ் கான்செப்டே. கார் இருக்குடா, அது தாடி என்னோட கார். இந்த கார் கொஞ்சம் ரேஞ்ச் ரோவர் கைஸ். ரேஞ்ச் ரோவரில் இல்லை, ஜீப்பு தான். நாம ஜீப். நான் கொஞ்சம் பசிக்குது கைஸ், கொஞ்சம் பசிக்குது கைஸ். குட் பை சொல்லிட்டு குட் டே சாப்பிட்டு போகிறேன். சரி, நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு கேம் ஏஎஸ்கே போட்டு போகிறேன். பிஸ்கெட் சாப்பிடலாமா? போக்கும் குக்கர் பிஸ்கெட் தூக்கம் சாப்பிட்டது ரொம்ப சுகமாக. சரி, சாய் மேலே சொன்னேன். என்னன்னே வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. மழைக்கு கொள்ளுங்க. அப்படியே டான்ஸ் ஆடுது காரு. அதான் கைஸ், இதுதான் செக் பாயிண்ட் இல்லை. இதுக்கப்புறம் நான் செக் பாயிண்ட் 20 கைஸ். இந்த 10 லெவல் தாண்டிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரோ டிரைவர். அது சொல்லு, இவனோட தில்லு பறக்காது. யார் இவனோ? நீதான் பண்ண தெரியாது. யார் இவனோ? கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட இந்த கார்லேயே போகலாம். இந்த காராச்சி ரேஞ்ச் ரோவரான்னு கேட்பேன். இது வந்து BMW கார் தெரியும். நானும் மகேந்திரா தான் எதுவும் இருக்கும். மகேந்திர தோனி. யாரெல்லாம் ஐபிஎல் பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஒரு ஃபேன் நீங்கள்? யார் ஐபிஎல் பார்க்குறீங்களோ அவங்க ஃபேன் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேன் என்னதுன்னா, என்னோட ஃபேன் வந்து சிஎஸ்கே. என்னோட ஃபேன் வந்து சிஎஸ்கே இல்லை. என்ன ஃபேன் தெரியல, வேறு ஓடுது. ஐபிஎல் ஃபேன் வந்து மகேந்திர தோனி. கிரிக்கெட் ஃபேவரட் பிளேயர் யார் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபேவரட் பிளேயர் வந்து தோனி. பிகாஸ் நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். ப்ளஸ் எனக்கு கிரிக்கெட் என்னன்னு தெரியாது. சும்மா பால் போடுறவங்க அடிக்கணும், 6 அடிக்கணும், 4 அடிக்கணும், அவ்வளோதான் கான்செப்டே. வெளியே தள்ளி போனால் 6, அதுக்கப்புறம் 6 4. ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், ஐ எம் ஸோ சாரி, எனக்கு கிரிக்கெட் பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு வெறும் நைட்டு தெரியும், மும்பை இந்தியன்ஸ் தெரியும், சிஎஸ்கே தெரியும், ஆர்சிபி தெரியும். கிரிக்கெட்டிங் ஆர்சிபி தாங்க ஃபவுண்ட். ஒரே ஒரு கப்பு. ஆனால் நம்ம 5 ஸ்டார். ஈட் 5 ஸ்டார் அண்ட் குட் டே. இருக்கேன் ஈட் 5 ஸ்டாரா? அப்போ தான் குட் டே பிஸ்கெட் தரோம். நீங்கள் 8 கேக்கு ஒரு காரை வாங்க. ஆனாண்டா
நம்ம கார் ஓட்டியே சம்பாரிச்சுக்கலாம்டா ஒருவா பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன காரணம் அதே காரில் ஓட்டலாம்ல. வேறு கார் வாங்கலாம். ஒரு கார் சம்பாரிச்சுக்கலாம். என்ன கார் வாங்கலாம் தெரியுமா? இப்போதைக்கு நம்ம இது 45K 8K 45K தான் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம். இந்த கார் ரொம்ப அன்லக்கியாக இருக்கு. தெரியாது இது வாங்க மாட்டுமா? அதான் கைஸ் நான் வந்துட்டு ஒரு ப்ரோ டிரைவர். செம்மையாக கார் ஓட்டுறேன் சரிவா. இப்போ கைஸ் இப்போ லாரி தான் ஓட்ட போகிறான். ஓட்டுறான் கைஸ். இப்போ தான் கைஸ் ப்ரோ டிரைவர் செம்ம. ரெடி கைஸ். big guy first part big guy friends. okay அப்படி கைஸ் கேம் ரீச் ஆகிட்டேனா கால் மஸ்ட் ப்ளே கைஸ். மஸ்ட் ப்ளே ஓட்டினா எல்லி ஜாலியாக ஓட்டுறேண்ணா. இந்த மாதிரி தான் ஓட்டணும். கோளாறாலாம் ஓட்ட விடுவோம். கோளாறாக ஓட்டினா தான் நம்மளாம் கோளாறு கைஸ். இந்த கேமில் மட்டும்தான் நான் கொஞ்சம் நூறு காரில். ஆனால் மற்ற கேம் பாருங்க ஃப்ரீயாக ஓட்டுவேன். இழுச்சாங்க ரைவல்ஸில் ஸ்னைப்பர் அடினாலலாம் கூட்டம் மொக்கையாக வருவான். இல்லை கத்தி சண்டை வருவான் கைஸ். கத்தி சண்டையில் தான் ஸ்குவாட் ஃபைட்டு அதில் ப்ரோன்னு பேரில் மொக்கையாக சுற்றி இருப்பான். அது கத்தி சண்டைக்கு வருவான் கைஸ். வந்தோடனே டிங்கி டிங்கின்னு போட்டு தட்டுவேன். ஓகே இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணலாம். சைடுக்கா போகலாம். சைடு வழியா அப்படியே சரிங்க திட்டினீங்கன்னா அது கொஞ்சம் முன்னாடி போகலாம். இந்த கார் கேம் மட்டும்தான் கொஞ்சம் போகலாம். மற்ற கேம்லாம் கைஸ் எனக்கு ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இந்த கார் கேம் செம்மையாக இருக்குது. ஆனால் இப்படி கொஞ்சம் வந்துக்கிறோம். ஸோ இந்த கேம் கிரியேட்டருக்கு நான் 10 out of 10 தரேன். கிரேட் ஆஃப் அப்பால்ட் ஆமாம் கைஸ் பழைய கேம் கைஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கேம் போடலாம். எனக்கு ஸ்டீல் பிராண்ட் பிடிக்காது. பட் ஸ்டீல் பிராண்டில் என்ன பீப்புள்ஸ் இருக்காங்களா போய் செக் பண்ணாங்க. இல்லை கைஸ் நெக்ஸ்ட் கேம் கேமும் எனக்கு தெரியும். ஐ ஹேட் பிரெயின் ராட்ஸ். ஆமாம் கைஸ் அது அந்த கேம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. விளையாடி இருக்கேன். எனக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். ஏன்னா அதில் கன்ஸு கொடுப்பாங்க. செம்மையாக தான் எல்லா பிராண்டும் போட்டாங்க. பிரெயின் ராட் ஹேட்டர்ஸ் ப்ளஸ் என்ன போகுது எப்பறம் கைஸ். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் ஸ்டீல் பிரெயின் ராட் ஹேட்டர்ஸ் ப்ளஸ் இதுக்கு மார்க் பிரெயின் ராட் ஹேட்டர்ஸ். இந்த வீடியோ ஐ ஹேட் பிரெயின் ராட்ஸ் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஓகே பிரெயின் ராட் ஹேட்டர்ஸ் ப்ளஸ் பிடிக்காதவங்க அப்புறம் பிடிச்சவங்க கிரேட் மீம் ரீசெட் வந்து பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்காதீங்க. டேய் கமெண்ட் பண்ணுங்க நல்லா உங்களுக்கு ஸ்டீல் அப்படின்ற பிடிக்குமா இல்லையா. ப்ளஸ் ஸ்டீல் ஹை அப்படின்ற ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் லைக்கும் போட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். ஆனியனோட தோட மட்டுமாக இருந்து காரிடா எலும்பு குடுறா. ஏய் என்ன சுக்குனா இருக்கானா? நான் டொமைன் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணா இல்லடா கோயோ டே கோஜோட இந்த கோஜோ கூட இருக்காது. டே லாவிக்கே ப்ளீஸ் गाइस இவன் கோஜோ மாதிரி சொல்றேன்னு தெரியல. கிரிஞ்சி பண்ணுவாங்க கோஜோ ஃபேன்ஸ். இவனை கமெண்ட்ஸில் மட்டும் கை ஊத்தாதீங்க ப்ளீஸ். போனேன்னா டேப் பண்ண பாவம் கைஸ் இவன். ஏன்னா இவன் வந்து எப்படி சொல்கிறது போத்துறா அப்படிதான் சென்னாங்க நகுந்தனுக்கு. எறும்புடா டி எறும்பு இல்லடா எறும்புடா எறும்பு சின்ன எறும்பு சொன்னேன். ஓஹோ சுக்குடா என்ன சுக்குடா? நான் கோஜோ சுக்குடா. கோஜோ கைஜோ அப்போ பூஸ்ட் யூஸ் பண்ணோம். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி.
உனக்கு எனர்ஜி இல்லை. This is the secret of my energy. ஓகே நகர்ந்து போகுதுடா லூஸ் லாய்க்கு பூஸ்ட்லாம் ஒன்றும் யூஸ் இல்லை. கேசு எல்லாம் எங்கே கூப்பியா சுத்துவாரே. ஏ மூஞ்ச பார்த்தா யாருக்கு பிடிக்கும்? என் மூஞ்ச பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். நீ இப்படி பாடினா பைத்தியம் பிடிக்கும். என்னையே நானும் பிடிக்கும். எவ்வளோ பெரிய முக்கான்னு பார்த்தீங்கன்னா சி பைத்தியம் பார்த்தீங்களா? இங்கேருந்து அப்படியே போய் பூஸ்ட் அப்படியே போய் பூஸ்ட் அடிக்கலான்னு பார்த்தா டேய் சும்மாடா. எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் குக்கு என்ன? கைஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். கோழி முட்டை வந்தா முட்டை கோழி போட்டா? அது எனக்கே தெரியும் கைஸ். கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு. கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு. அப்போது கோழி எப்படி வந்துச்சு? அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைனோசர் வந்துட்டு ஜாலியாக உட்காந்துருந்துதான். அப்போ வந்துட்டு ஒரு முட்டையை போச்சா, சரி நம்ம அதை கண்டுக்க வேணான்னு சொல்லிட்டு பார்த்தா அது செத்துருச்சு. விண்கல் வந்து அப்போ வந்துட்டு அந்த முட்டை மட்டும் தனியாக இருக்கும்போது உடஞ்சி அப்போ தான் சாம்பல் கோழி வந்துச்சு. கோழி வந்துச்சு. கோழி வந்துட்டு ஐயோ இப்போவே உங்களுக்கு தெரியும் முட்டையிலேருந்து தான் கோழி வந்துச்சு. டே காய்ஸ் உருட்டுறாங்க காய்ஸ். ஆனால் உண்மையாகவே நீங்கள் டீம் டைட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடில் வந்துட்டு முட்டையிலேருந்து தான் கோழி வந்துருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை வந்துட்டு ஏஞ்சி அது கூட கட்டி அதுவே உட்காந்துட்டு கிராக் பண்ணி ஒரு கோழி வரும். எனக்கு பிடிச்ச அனிமே இனிமே பார்க்க மாட்டேன். என்ன நீ சொல்ற? சொல்லலாம். ஆமாம் கைஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். டேய் என்னடா மேப் இது? கைஸ் நான் ஒரு விழித்தலை கேட்கணுமா? சொல்லுங்க கேட்குமா? என்னது கல்லு? நான் இப்போதைக்கு ஒரே ஒரு வீட்டுக்காரரை கேட்குறேன். கல்லு என்னது உள்ளே போயிடுது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஓகேண்ணா எனக்கு ஓகே. அவங்க ஓகே பண்ணால் ஓகே. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். ஷோவில் உங்களுக்கு நிறைய கமெண்ட் பண்ண சொல்லிடணும். நான் உங்களை ப்ரெஷர் கொடுக்கப்பா. பேசாமல் ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். ஓரப்போ ஏய் என்ன நீ இதை புண்ணானுங்க கைஸ் அடுத்த எபிசோடில் வேணா ஆன்சர் சொல்கிறேன். அடுத்த எபிசோடில் ஆன்சர் சொல்கிறேன். அந்த ஆன்சருக்கு அப்புறமா இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின் தரலன்னா நான் அடுத்த எபிசோடில் வந்து கேட்குறேன். கைஸ் இப்போ எனக்கு என்ன கிளிச்சாது. நீ வந்துட்டு லாஸ்ட்டில் போயா? லாஸ்ட்டில் போய் கீழே விழுந்ததுனால நீ இப்போ இங்கே வந்துட்ட. இப்போ நான் சாகணும். செத்தாங்க வந்துடுவேன். கேசி எல்லாம் எங்கள் லாயர் குப்பியா சுற்றுவாரே. ஹே மூஞ்ச பார்த்தா யாருக்கு பிடிக்கும்? பக்கு அதக்குதா தனி தனி சோப்பா கோட்டு give me some patti பக்கு அதக்குதா தனி தனி சோப்பா கோக்கு அது இப்போ நான் செஸ் விளையாட போகிறேன். என் கூட நானே விளையாட போகிறேன் செஸ். ஓகேவா கைஸ்? பக்கு அதக்குதா ஹை தனி தனி பாத்தீங்களா? பாடினுக்கா நான் தரேன். அனிமே ஃபேன்ஸ்க்கு புரியும் கைஸ். பக்கு அதக்குதா ஹை தனி தனி ஸ்கிப்டா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். கைஸ் அவங்க அவனே கை குத்துக்கிறாங்க கைஸ். ரெடி மாத்தா செக் பண்ணி கொண்டு சொல்லலாம். ஓ செக் பண்ணி வைக்க போறாங்க. என்னடா என்னடா போக மாட்டேங்கிறேன். எனக்கு அடிக்கடிதான் கை கொடுக்கும். பொருளானுக்கு அவ்வளோ ஸ்கிப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா கைஸ் நான் ப்ளஸ் ஸ்கேம் ஆகிட்டேன் கைஸ். ஸோ 10 out of 10லேருந்து 6 out of 10 மாற்றிடுறேன். டேய் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் ரெண்டு ஸ்கிப்பு வேஸ்ட்டாக போச்சு. ஆமாம் இவன் என்ன செஸ் விளையாடிருக்காங்க அவன் அவனே. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆயிட்டாங்க. ஏன்னா டெட்லியா
ஏன்னா இவன் வந்து தனியாக விளையாடுங்க கைஸ், அதனால இது டெட்லியா கைஸ். தொட்டை செத்துருவாமா என்ன? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன். ஆமாண்டா டி, தொட்டை செத்துறேன்டா. எங்க கால் செத்துறேன். செத்துட்டு புக்கு ஆக்குதா ஹீ ஹனி சோப்பா மக்களுக்கு தெரியாதுடா, மக்களுக்கு தெரியாதுடா. ஆமா கைஸ், டெட்லியா தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய் டேய் டேய், ஏன்டா அப்படி பண்றீங்க டேய்? கொடுத்துக்கலாம். டேய் நான் ஏன்டா லூஸ் மாதிரி பண்ணிருக்கேன்? வெளியே வந்துமா ரீஸ்பான் குத்தோமா அவ்வளோதான். நான் என்ன வைக்கிறான்? தோணி எப்படி வைக்கிறான்? ஒரு கைஸ் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக ஆடணும். டோட்டல் கான்சென்ட்ரேஷன். அப்புறம் என்ன பண்ணலாம்? தேங்க் யூ கமாடோ. அதனால மறுபடியும் கை கொடுத்துட்டு விளையாடலாம். இந்த ட்ரிஃப்ட் அடிக்க முடியும். இது போயாச்சா போதும். ட்ரிஃப்ட் எல்லாம் அடிக்க முடியல, ஆனால் பிரேக் பண்ண முடியும். வச்சுக்கணும் கரெக்டாக. அவன் எடுத்து ஓடுறேன். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டான். எனக்கா எனக்கு சிக்கன் பிரியாணி தரல. சாப்பிடுடா. எனக்கு முடியாது அப்படின்னு. கைஸ் லாரி கொஞ்சம் லூஸ் கைஸ். அவனே பேசிக்கிறான், என்னன்னே தெரில. கைஸ் இப்போ நான் வந்து என்னோட லக்கி ப்ளஸ் அன்லக்கி கார்டு யூஸ் பண்ண போகிறேன். யாரோட மேட் வச்சா? மேட்டே இல்லை. வீடுக்கு லெவலில் முடிச்சது கைஸ். இது பார்த்தீங்களா காரம் மாத்திரம் ஒன்றே வந்துட்டேன் கைஸ். ஓகே இருங்க கைஸ், செக் பாயிண்ட் முடிச்ச பிறகு 30ல் வந்துடுவோம். அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே இதெல்லாம் லாய்க்கு ஆடுவோம் கைஸ். கைஸ் கொஞ்சம் நான் கோலாராக ஊற்றுவேன். கொஞ்சம் கொஞ்சம் நீச்சுப்போம் கைஸ். நம்மளாம் வந்து த்ரோவாக ஊற்றுறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை ஃபார் நவ். Thanks for watching for this long. Bye.